பதவி பறிக்கப்பட்ட செங்கோட்டையன் செப்டம்பர் 9ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுகவில் செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசிய முக்கிய புள்ளியிடம் செப்டம்பர் 9ஆம் தேதி தொலைக்காட்சியை பாருங்கள் என தெரிவித்ததாகவும் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது செப்டம்பர் 9ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக செங்கோட்டையன் தற்போது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமா செங்கோட்டையனுக்கு கட்சியில் வழங்கப்பட்ட முக்கியத்துவம் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுதுன்னா 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கிறதா 3ஆம் தேதி தெரிவிச்சிருந்தாரு. இதன் அடிப்படையில 5ஆம் தேதி செய்தியாளர்களை அவர் சந்திச்சப்ப அவர் என்ன சொன்னார்னா, கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை, அதாவது ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில இணைக்கணும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம அதுக்கு 10 நாள் கெடு விதித்தாரு. செங்கோட்டையன் கெடு விதித்த 24 மணி நேரத்துக்குள்ள அவர் வகித்து வந்த கழக அமைப்பு செயலாளர், அதே மாதிரி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளையும் அவரோட ஆதரவாளர்களான நம்பியூர் ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணியம், அதே மாதிரி ஈஸ்வரமூர்த்தி, கோபி மேற்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், அத்தானி பேரூர் கழக செயலாளர் ரமேஷ், அதே மாதிரி துணை செயலாளர் வேலு என்ற மருதமுத்து ஆகிய 7 பேரை கட்சி பொறுப்பில் இருந்ததும் விடுவித்ததோடு இல்லாம அவர்கள் அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவி மட்டுமே இருக்கிற அளவுக்கு பண்ணாரு. இதனால அதிர்ச்சி அடைந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் நேற்று காலை முதலே அவரது வீட்டுல குவிஞ்சிட்டு வந்தாங்க. இந்நிலையில முன்னாள் முதலமைச்சர் OPS செங்கோட்டையனை போனில் தொடர்பு கொண்டு பேசி உள்ளார். அதை போன்று பெங்களூர் புகழேந்தியை நேரில் சந்திச்சு பேசி சென்றாரு. இந்நிலையில நேற்று இரவு செங்கோட்டையனை தொடர்பு கொண்ட முக்கிய புள்ளி ஒருவர்கிட்ட வர்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது 9ஆம் தேதி என்ற தொலைக்காட்சியை பாருங்கள், என்ன நடக்கிறது தெரியும் என்று கூறியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. கட்சி பொறுப்பில் இருந்து விடுவித்தாலும் ஒருங்கிணைப்பு பணி தொடரும்னு நேற்று செய்தியாளரை சந்தித்து தெரிவித்த நிலையில 9ஆம் தேதி வரை காத்திருங்கள்னு கூறியிருக்குது. மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் செங்கோட்டை, அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து விடுவித்தது சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைன்னு சொல்லி சசிகலா தெரிவிச்சிருந்தாப்புல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களிடையே அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையே சமரசம் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில 3 நாட்களாக அரசியல்ல நடக்கிற நிகழ்வுகள் திருப்தியாக இல்லைன்னு சொல்லி முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய 9ஆம் தேதி என்ன நடக்குது பாருங்க அப்படிங்கிறது செங்கோட்டையன் தெரிவித்த ஒரு நிகழ்வு அதிமுகவினரிடையே மட்டுமில்லாம தமிழக அதிமுக உறுப்பினர்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ரவீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிவகுமார்.